வணக்கம். வாங்க கூலா சமைக்கலாம். மணிக்கொழக்கட்டைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுதான் இன்றைக்கி நான் டின்னருக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு பண்ணுறேன். ஸோ 1 டம்ளர் அரிசி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஊறின பிறகு இந்த உளுந்தை வந்து கொஞ்சம் கொரன்னு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு போட்டு அதை கொரப்பாக அரைச்சிக்கணும். அரிசியை விழுமூண நன்னா தோசை மாவு பதத்துக்கு உப்பு போட்டு அரைச்சின்ட்டு இந்த எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து ஒன்றா கலந்து மிக்சியில் வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு தேங்காய் துருவல் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு இல்பச்சட்டியில் தேங்காய் எண்ணெயை விட்டுக்கணும், அதுதான் ஃப்ளேவர். அதில் வந்து கடுகு கொஞ்சமாக தாளிச்சிட்டும் பெருங்காயமும் தாளிச்சிட்டும் நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதாவது தோசை மாவு பதத்துக்கு அரிசியை நல்லா அரைச்சிக்கணும். உளுந்து வந்து கொஞ்சம் கொரன்னு இருக்கும். யூஸ்வலாக நம்ம இந்த பிள்ளையார் சதுர்த்தியும் போதெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த இருக்கிற மாவில் கொஞ்சம் அந்த உசிலியும் போட்டு நம்ம பண்ணுவோம். இது இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறதுனால இதை வந்து உளுந்த கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த டோட்டல் மிக்சரை நம்ம இப்போ இந்த இல்பச்சட்டியில் விட்டு ஒரு கரண்டியால் கிளறிண்டே இருக்கணும். கட்டி தட்டாமல் இருக்கும் அப்போ தான். ஸோ கைவிடாமல் கிளறணும். ஜஸ்ட் ஒரு 5 to 6 மினிட்ஸில் அதுவே கெட்டிப்பட ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு இந்த அரிசி மாவுக்கு தேவையான உப்பை மட்டும் இதில் போட்டுக்கலாம். இல்லை அரைக்கும் போதேவும் நீங்கள் எவ்வளோ வேணுமோ சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ இதில் பச்சை மிளகா போட்டாச்சு, உப்பு போட்டிருக்கோம், பெருங்காயம் போட்டிருக்கோம். இதை நல்லா கிளறிட்டு அந்த கெட்டி பதம் கொழக்கட்டை பதம் வந்த உடனே எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு அதை வந்து இன்னொரு பிளேட்டால் மூடிடணும். இல்பச்சட்டியில் வைக்க வேண்டாம், ஏன்னா அடியில் பொறுக்கு தட்டிடும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அது அந்த சூட்லேயே கொஞ்சம் வெந்திருக்கும். எடுத்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தேங்காய் எண்ணெயை தொட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி இட்லி குக்கரில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அதை வேக விட்டு எடுத்து நல்லா ஆற விடணும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு. திருப்பி இல்பச்சட்டியை போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு அப்புறமா பெருங்காயம் தாளிச்சிட்டும் 2 வத்த மிளகா போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம அதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம். இது வந்து ஜஸ்ட்டு கார்னிஷிங்காக தான். வித் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு இந்த நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, ஆற வச்சது அதை வந்து நல்லா போட்டு சிம்மில் வச்சு பெரட்டணும். கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். டெசிகேட்டட் கோகனட் இருந்தது என்கிட்டக்க. ஸோ அதை வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சா எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டுரும். ஸோ ரொம்ப வாசனையான யம்மியான மணிக்கொழக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.